ஹாய் நான் அஸ்வின். இன்னைக்கு நம்ம போகலாம் வீட்டுக்குள்ளே. போயிட்டோம். என்ன என்னத்தை எப்போ வந்திருக்கீங்க? எல்லாம் நாங்கள் வச்சு கொண்டு வந்துட்டோம். அதெல்லாம் இருக்கு. எந்த இருப்பேன் நான் சரி கொண்டு வந்துருந்தேன். சரி அப்படியே எடுத்துட்டு உள்ளே போயிடலாமா? உள்ளே போயிட்டாச்சு. என்னமோ எனக்கு அது கொடுப்பாங்க சுற்றி வைக்கிறேன். கிரேட் டேமேஜ் தான் இருந்துச்சு. சரி 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 கிரேட் டேமேஜ் தான் இருந்துச்சு. நிறைய குதிக்கிறது குனிறது ஒன்றும் எடுத்துட்டு இப்படி போயிட்டு இப்படி தரன்ட்டு மதுரையில் தம்பி ஒரு டயத்துக்கு இவ்வளோ தரணும்னா அவன் மாட்டுக்கு ரொட்டிங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. இங்கே ஏமாத்துற சொல்லல. ஹலோ இந்த வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்லு? இந்த வந்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் காய்கறியெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஆட்டோவில் ஏற்றிக்கணும். கிளம்பி வந்துகிட்டே இருக்காப்பா அது கடை விட்டு. மதுரையில் அது ஒரு டைப் வந்து இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பணம் இந்த பணம்லாம் ஜென்ஸில் இருக்காங்க. பூரா குடிச்சு பழகிட்டாங்க. சரி விடுங்க பார்ப்போம். பார்க்கறது வேற வழி இல்லையே. என்னங்க இப்படி ஏஜென்சி தானே போகாம ஒரு போன் இருக்குது. அதாவது என்ன இதுன்னா நிறைய வச்சிருந்தோம்னா கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா ஓப்போ இருக்கான்னு கேட்பாங்க. 4 பேர் வந்து ஓப்போ கேட்பாங்க. 4 பொம்பளையார் வந்து ஓப்போ கேட்பாங்க. ஆனா இருந்து ரேட்டு கூட கேட்க மாட்டாங்க. எல்லாமே கூடிருச்சு. கொஞ்சம் ஓப்போ கொஞ்சம் விலை கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணவன் அதை வந்து கரெக்டாக வந்துடுறாங்க. எந்த செல்லுமே யூஸ் பண்ணுவேன். அதை அந்த காசு வந்து 10,000 ரூபாய்க்குள்ள போடுறான் தம்பி. இந்த போகோ இதெல்லாம் அதெல்லாம் 1 வருஷத்துக்கு தான் தம்பி வரேன். அதெல்லாம் டிஸ்பிளே அதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷத்தில் போட்டு உடச்சிட்டு அதை வந்துடுறேன். 6 GB தர்றேன், 8 GB தர்றேன், 11 ரூபாய்க்கு. அதெல்லாம் நிலைக்குமா தம்பி? மார்க்கெட் அதைத்தான் வந்து கேட்பாங்க. 10 ரூபாய்க்கு இருக்கா போக்கோ இருக்கா, 6 GB இருக்கா. எவ்வளோ பணம் வீட்டிலேருந்து எடுத்து வந்தாலும் சரி இந்த கட்டணம் கட்டுறது எப்போது நிற்காது. கையில் பணம் நிற்காது. நேரத்துலேருந்து 50,000 ரூபா 60,000 ரூபா எடுத்துட்டு வர்றேன். சரி வாங்கப்பா. அது தானே நானிட்டு இருக்கோமே.
போட்டு அவங்க அந்த நிலத்தை பணத்தை வாங்கிடுறாங்க தம்பி. ஒண்ணுத்துல விட்ட மாதிரி விட்டு இன்னொருத்துல போட்டு 50 ரூபா வந்து அந்த ஹோல்சேல் பைப் தர்றவர் என் தம்பிக்கு வேண்டியவர். அவன் லாரி வச்சிருக்கேன், லாரியில் நான் தான் இருக்கிறேன், நீ அவருக்கு 900 போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். 950 கேட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த 2000 ரூபா போஸ்ட்டுக்குன்னு சொல்லி வாங்கி அந்த பார்த்தீங்களா அந்த 50 என்ன 40 அடிக்கு அந்த கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா. போஸ்ட்டுக்கு 1000 சொல்லி கொண்டு வந்து அந்த இதை லெவல் பண்ணிட்டேன். நம்மளுக்கு சில கதையெல்லாம் சொல்லாதே அந்த காசை குறைக்க முடியும். இல்லாமல் வந்து பேசிக்கிட்டோம்னா இப்போ 25,000 ரூபா நான் கான்ட்ராக்ட்காரன் தரேன்னு அதை நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணியிருக்கேன். நீ அங்கே போய் வாங்கணும்டா செய்யணும்டா, நான் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லணும்னா எங்கே இவன் அங்கிட்டு தள்ளிட்டான்னா அவங்ககிட்ட போய் வாங்க முடியாது, வாங்குறது இருக்கிறத வாங்கிட்டு போகணும்னு இவன் நினைப்பேன். 25,000 உள்ளபடியே அவனுக்கு பணம் இல்லை, இவன் அவங்ககிட்ட தான் போய் வாங்கினேன். நம்ம அவன் சொன்ன ஆளு நம்ம போட்டதுனால நம்ம இப்போ வந்து அவனுக்கு நம்ம தர வேண்டியிருக்கு. ஏன்னா அது நல்லா இல்லை, நீ போடியா நான் தர்றேன்னு சொல்லிட்டேன், அது நல்லா இல்லைல்ல. இதோட